ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வினி செலக்ட் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம க்ளேயில் குட்டி குட்டியாக ரோஸ் பண்ணி ஹேர் கிளிப்பில் வைக்கிற மாதிரி நம்ம செய்ய போகிறோம். பாருங்கள், நம்ம ஏற்கனவே அந்த ஃபோம் க்ளே தானே எடுத்திருக்கோம். நேற்று காட்டினேன் நான். அந்த க்ளேவை இது மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா ஷீட் மாதிரி பண்ணிவிட்டு அதில் குட்டி குட்டியாக இப்படி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து இப்போ எப்படி நான் பூ ஷேப்க்கு பண்ணுறேன்னு பாருங்கள். இது போலயே நம்ம செஞ்சுட்டு வர்றோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இது மாதிரி நம்ம பூ பெட்டல் அரேஞ்ச் பண்ணிகிட்டே வர்றோம். ஒரு பூ ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். இது ஃபுல்லாக ஃபோம் க்ளேயில் தாங்க பண்ணுறோம். காஞ்சி போச்சுன்னா ஃபோம் ஷீட் மாதிரி மாறிடும். ஷேப் மாற்ற முடியாது, ஆனால் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நல்லா ரோஸ் அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது மாதிரி அடுத்த ரோஸ்க்கும் நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே பெட்டலாக ஒன் பை ஒன் அப்படியே மாற்றி ஓட்டிகிட்டே வரும் ஆப்போசிட் டைரெக்ஷனில். நான் குட்டியாக பண்ணுறேன் இன்றைக்கி. உங்களுக்கு பெருசாக வேணும்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம இது மாதிரி வெட்டி கட் பண்ணி ஓட்டிக்கிட்டே வரலாம். நம்ம இப்போ லீஃப்காக நான் எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்போ ஒரு பூக்கு 2 லீஃப் வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன். அதை ரோல் பண்ணிவிட்டு லீஃப் ஷேப்க்கு பாருங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் நான். இந்த ரோஸ்க்கு நமக்கு இந்த ஷேப்பில் போதும் இல்லை வேறு ஷேப்பில் உங்களுக்கு லீஃப் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ சென்டரில் நல்லா ப்ரெஸ் பண்ணுறேன், ஒரு லாங்காக ஒரு இம்ப்ரெஷன் லீஃப்க்கு வேணுங்கிறதுக்காக. இப்போ பாருங்கள், சைடில் அப்படியே நம்ம ஒட்டிக்கிறோம். க்ளே தானே. நீங்கள் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காய விட்டு நீங்கள் பண்ணலாம், ஓட்டிக்கிட்டே வரலாம். ஃபஸ்ட்டு பூவை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒட்டும்போது இந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த லீஃபோட க்ளே. அது காஞ்சதுக்கப்புறம் ஓட்டுனா நீங்கள் அமுக்கும்போது கை தவறி கூட அது ஷேப் மாறிடாது. இப்போ பாருங்கள், நம்ம 6 பூ பண்ணி எடுத்திருக்கோம். இப்போ ஒரு ஹேர் கிளிப்பு நான் எடுத்திருக்கேன் பாருங்கள். அதில் கன்க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒன் பை ஒன்று இதே மாதிரி நம்ம ஓட்டிகிட்டு வர்றோம். கன்க்ளூ யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா குவிக் ஃபிக்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ ஓட்டியாச்சு பாருங்கள், அழகாக இருக்குது. நமக்கு என்ன கலர் வேணுமோ அது மாதிரி ஓட்டிக்கலாம். இப்போ அடுத்து ஒரு சின்ன ஹேர் கிளிப்பில் ஒரு சிங்கிள் ரோஸ் மட்டும் வைக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச கலரில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரோஸ் வச்சுட்டு மேலாப்பில் லைட்டாக பெயிண்ட் பண்ணாலும் அழகாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். Thank you for watching.